ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சத்தான உளுந்து சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தினமும் காலையில இட்லி தோசைக்கு என்ன சட்னி செய்யலாம்னு குழப்பமா இருக்கும். வாரத்துல ஒரு நாள் இல்ல 2 நாள் கூட இந்த உளுந்து சட்னி செய்யலாம். இது சத்தானது மட்டும் கிடையாது, ரொம்ப சுவையாவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த சட்னி செய்யறது முதல்ல ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு சூடுபடுத்திடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதுல ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த பெருங்காயத்தை நம்ம எல்லா பக்கமும் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இதுல ஒரு 1/4 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்கிறது உளுந்து வந்து ஒரு 60 இருந்து 70 கிராம் அளவுக்கு வரும். இப்போ இந்த உளுந்தை நம்ம எண்ணெயிலேயே கம்மியான தீயிலேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். உளுந்து சேர்த்ததுக்கு அப்புறம் பெருங்காயம் சேர்த்தா பெருங்காயத்துல உளுந்து ஒட்டும். அதனால நான் பெருங்காயத்தை முதல்ல லேசா பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்திருக்கேன். நீங்க தூள் பெருங்காயம் பயன்படுத்துறீங்கன்னா தாளிக்கும் போது கடைசியா சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம எண்ணெயில இருந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த உளுந்து லேசா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா இதை எண்ணெயிலேயே வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, உளுந்து நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. லைட் கோல்டன் கலருக்கு மாறினதுமே நம்ம இதுல 1 டீஸ்பூன் தனியா, 5 வரமிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இந்த மிளகாய் தனியாவை உளுந்தோடு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரு 30-40 செகண்ட் இதை நல்லா வறுத்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியா உளுந்து நல்லா செவந்து வரட்டோன்னு நம்ம இதுல 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த உளுந்து மிளகாய் தனியாவை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் எடுத்து வைக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருட்களையுமே நான் இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே நான் பொரிச்சு வச்சிருந்த கட்டி பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். இது நம்ம ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு வந்துடலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஏற்கனவே இதுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால நான் எண்ணெய் சேர்க்கல. இதுல ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடிட்டு ஒரு 3-4 நிமிஷம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம தக்காளியை வேக விட்டு எடுத்துடலாம். தேவைப்பட்ட நீங்க இடையில லிட் ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தக்காளி அப்படியே ஆற விட்டுடலாம். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே ஆற வச்சிருந்தோம் இல்லையா மிக்ஸி ஜார்ல அந்த உளுந்து தனியா மிளகாய், இதை நாம ஒரு முறை நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, நான் வந்து ஓரளவுக்கு ஒரு 2-3 தடவை மிக்ஸியை நல்லா ஓட்டி இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப நம்ம இதுல ஏற்கனவே வதக்கி ஆற வச்ச தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி வதக்குன அந்த கடாயிலேயே நான் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா அதை வடிச்சிட்டு இந்த தண்ணி இதுல மிக்ஸி ஜார்ல சேர்த்துடுறேன். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கோம். அதனால உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப நாம இதை ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரப்பா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு 2-3 முறை நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நான் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். சட்னியோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜார்லயும் மூடிலையும் நிறைய சட்னி இருக்கிறதுனால அதுல நான் ஒரு 100 ml வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா சுத்தமா வழிச்சிட்டு அந்த தண்ணியில சேர்த்துடுறேன். இந்த சட்னியோட சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தாலே இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட உளுந்து சட்னி தயாராயிடுச்சு. அடுத்ததா இதுக்கு தாளிப்பு செஞ்சு கொட்டிடலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியை ஸ்டவ்ல வச்சு சூடுபடுத்திடுங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல நான் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் கலந்துட்டு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியல் வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம இதுல ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சட்னியில் அரைக்க சேர்த்ததே எனக்கு காரம் சரியா இருக்கிறதுனால நான் இதுல வரமிளகாய் சேர்க்கல. அதே மாதிரி தூள் பெருங்காயம் பயன்படுத்துறவங்க ஒரு 2-3 பிஞ்ச் தூள் பெருங்காயம் இங்க சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை நம்ம சட்னியில சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நல்ல சத்தான ரொம்ப சுவையான உளுந்து சட்னி தயாராயிடுச்சு. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும்.
நான் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல சோடா மாவு சேர்க்காத ஸ்பாஞ்சி தோசை செஞ்சிருக்கேன். இந்த தோசை நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த தோசை ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த உளுந்து சட்னி ரெசிபி பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்க. இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸோட அப்டேட்ஸ்க்கு யோர் ரெசிபிஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.